வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நாம் பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டு ஃபார்ம்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். தென் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10,155 ரூபா பக்கம் இதிலேருந்து ஏர்ன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 500 தான். இதை நான் வந்துட்டு ரீசார்ஜ் ரெக்கார்டில் காமிக்கிறேன். 500 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. அண்ட் தென் இதிலேருந்து மட்டுமே பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வித்ராவல் ரிவ்யூவிங்லேயே இருக்குது. அண்ட் தென் சில பேர் இது வந்துட்டு வந்துடும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்துட்டு இதில் ஹோப் இல்லை. ஓகேங்களா, இது வந்துட்டு ரொம்ப நாள் ரன் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த மாதிரி 500 ஆஃபர் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் மேபி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் இதை பற்றினா நல்லாவே போச்சு. இதனோட கான்செப்டில் இன்னொரு வெப்சைட்டும் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, எனக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் சடனாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வித்ராவல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது கொஞ்சம் அது டவுட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்துட்டு அப்ரூவ்டு அப்படின்னு இருந்தால் கூட ஓகே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மண்டே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா லீவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் பார்த்திங்கன்னா வராது அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸு அந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். கடைசியாக ஜாயின் பண்ண சில பேர், அதாவது போட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் அது லாஸாக இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் எல்லாருக்குமே. அண்ட் தென் ரீஇன்வெஸ்ட் பண்ணவங்க கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா, அது போட்ட அமௌண்ட் வருமா அப்படின்றது. அந்த இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போட்ட அமௌண்ட் எடுத்துட்டிங்க, டபுளாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரீஇன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா, ஏன்னா அந்த அமௌண்ட்டை ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்றது இன்னும் வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அந்த நான் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ்லலாம் மெசேஜ் பண்ணி பார்த்துட்டு என்ன இஷ்யூ என்ன இது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலான வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு வித்ராவல் ரிவ்யூவில் இருக்குது அப்படின்றனாலே மட்டுமே நான் வந்துட்டு இது வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இது வந்துட்டு கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கலாம். ஸோ அதாவது இதில் வந்துட்டு மாற்றங்கள் நிறைய இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு என்ன ஆச்சு அப்டேட் வந்துட்டு தெரிஞ்சு அப்படின்னா வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் உடனே பார்த்திங்கன்னா இந்த நியூஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அது புதுசாக ஆச்சுன்னா ஆப்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின நியூஸும் நாங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். அதை பற்றின ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா, ரிவ்யூ வேறு ப்ரொமோஷன் வேறு. ஸோ அதாவது கண்ட ஆப்பெல்லாம் எடுத்து போடுறது ப்ரொமோஷன். ஓகேங்களா, கண்டபடி போட்டு அதில் அமௌண்ட்டு மட்டும் வருதா அப்படின்றத பார்த்து போடுறது ப்ரொமோஷன். அதே பார்த்திங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிறது நல்ல ஆப்ஸை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவோம். அதாவது இருக்கிற ஆப்ஸில் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தது மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு நாங்கள் ஏர்ன் பண்ணாலும் மற்றவங்களையும் ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கொஷின் வன்மம் எல்லாமே காமிச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் காமிக்க வேண்டாம். ஓகேங்களா, நானும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணுறேன். நானும் பார்த்திங்கன்னா இதில் அமௌண்ட்டு போட்டு தான் ஏர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னோடய அமௌண்ட்டையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதிலேருந்து பார்த்திங்கன்னா வர ரெவன்யூ ரிவார்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணாதவங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போயிடுவாங்க. ஓகேங்களா, அந்த டைப்பு. தென் சில பேர் பார்த்திங்கன்னா பண்ணுறதுனால என்னையும் வந்துட்டு அந்த மாதிரி நானும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தென் நான் பார்த்திங்கன்னா எது ஒர்க் ஆகுதோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒர்க் ஆகிறது மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஒர்க் ஆகாதது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறேன். நானும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், இது வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் வந்து சேஃபாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை பற்றின மோர் அப்டேட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா.